ஏன் கிரியா சக்தி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறேன். என் கூட நிறைய பேர் படித்தாங்க பொறியியல் கல்வி. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, நல்லா இதாகவும் இருக்காங்க. இப்போ இந்த வெக்டார் கால்குலஸ் ஒரு நல்ல விஷயம். அதில் ஸ்டோக்ஸ் தியரம் இதெல்லாம் வரும். இப்போ இவர் கையில் ஒரு டிஸ்கை கொண்டுட்டு மலைக்கு மேலே ஏறுறாரா, இதை கிரேடியன்ட்டுன்னுவாங்க. அந்த ஸ்பாட்டுக்கே போய் கற்பனை பண்ணக்கூடிய சக்தி, அது பேர் தான் கிரியா சக்தி. அந்த கிரியா சக்தி எல்லா மனிதர்களுக்கும் இருக்காது. இது இந்து மதம், இஸ்லாம் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு மனிதன் மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கும்போது பல வழிகள் இருக்கும். ஸ்டீப்பஸ்ட் டிசன்ட், அது ஷார்ட்டஸ்ட் பாத்துன்னு சொல்ல முடியாது. வேகமாக இறங்கக்கூடிய கிரேடியன்ட், அது கிராவிட்டினாலேயோ ஸ்லோப்னாலேயோ ஆங்கிள்னாலேயோ பல வழிகளில் ஒரு வழியை அவன் தேர்ந்தெடுத்து கீழே இறங்குவான். ரைட்டா? அப்போ அந்த டிஸ்க் ஒரு வெக்டார் ஹையஸ்ட் டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ்ன்றது ஒரு வழியில் மட்டும்தான் இருக்கும், ஸ்லோப்புன்னுவாங்க. அப்போ இதில் பல பாதைகள் இருக்கும் மலைக்கு மேலே ஏற. அதில் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம ஏறணும். அப்போ நம்ம வேகமாக கிரேடியன்ட் மூலிமா முன்னேறுவோம். இதை சிவிலில் கான்டூரிங்குன்னுவாங்க. அந்த கான்டூரிங்கை இணைக்கும் போது லெவல் ஆஃப் கர்வ்ஸ் மூலிமா நம்ம கிரேடியண்ட்டில் மேலே போவோம். இன்றைக்கி இது ஏஐயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், ட்ரைனிங் ஹைப்பர் பாராமீட்டர் ஆப்டிமைசேஷனில். இதை நீங்கள் ஏஐ படித்தவங்களாக இருந்தாலும் இன்ஜினியரிங் படித்தவங்களாக இருந்தாலும் இதே மாதிரி ஒரு வீடியோ கற்பனை பண்ணி போடுங்க பார்ப்போம், அக்யூரேட்டாக. இதுதான் மனிதனுடைய மொழிக்குரிய சக்தி. அவனுடைய மொழி தான் அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும். அவனுடைய மொழி, தாய்மொழி. ஒவ்வொரு மொழி பேசுகிறவனுக்கு ஒரு தன்மை இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ ஒரு மொழியோட தன்மை என்னென்னா, அவனுடைய அறிவு வளத்தை வளர்க்குறதே தவிர அது அவனுக்கு மரியாதையை கொடுக்கறதுக்கு கிடையாது. மரியாதையோ அறிவு மூலமாக தான் வரும். இப்போ பல பாதைகள் இருக்குது. அந்த பாதைகள் மூலியமாக ஒருத்தன் மேலே ஏறுறான்னா, அந்த ஒரு பாதையை ஸ்டீப்பஸ்ட் அசென்ட் அண்ட் டிசன்ட், எவ்வளவு உடல் பலம் இருந்தாலும் மூளை பலம் குறைவாக இருந்தால் அவன் ஒரு மிருகம், மனிதன் அல்ல. மனிதர்களை வித்தியாசப்படுத்துவது இரண்டே விஷயம், ஆர்ட். அதான் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஃபியூஷன்.